வணக்கம் என் சேனலுக்கு வணக்கம் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிராணி தான் விளையாட போகிறோம். ஆஸ் யூஷுவல் கிராணி. ஸோ வந்து நாம வந்து புதுசாக ஒரு கேம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகேஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு கேமை வந்து நம்ம விளையாண்டுருந்தோம். அந்த கேம் பிளே நம்மளுக்கு வந்து நம்ம கசின் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த கேம் பிளே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நாங்கள் எல்லா அதாவது என்ன சொல்கிறோம், நாங்கள் பண்ண எல்லா கிராணி வீடியோவுமே வந்து இந்த கிராணி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கோம். நாங்கள் பண்ண எல்லா வீடியோவுமே வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருவோங்க. ஸோ அதனால வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வைக்கிறனால நீங்கள் வந்து இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இப்போ எஃப்சி மொபைல் அந்த கேம் நாங்கள் போடுறோம்ல, FC24, எஃப்சி மொபைல், FIFA வேர்ல்ட் கப் அந்த கேம். ஸோ எஃப்சி மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 வீடியோஸ் இது வரைக்கும் எஃப்சி மொபைல் கேமில் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அந்த 3 வீடியோவுமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். எந்த பிளேலிஸ்ட்லையுமே நாங்கள் விடலை, எந்த பிளேலிஸ்ட்டில் எந்த வீடியோவுமே விடலை. ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. கிராணியில் வந்து டோட்டலாக 28 அந்த மாதிரி என்னமோ வீடியோஸ் இருந்துச்சு. ஓகே வாங்க இப்போ வந்து பக் பண்ணலாம் கிராணியை. ஸோ வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி கிராணியை வந்து பக் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த மாதிரி நார்மலாக கிராணி வரும்ல, அந்த நேரம் பார்த்து நாம் வந்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் அதாவது உள்ளே போயிட்டு வெளியே வந்து அந்த பட்டனை கொடுக்கும் போது நம்ம அந்த கிராணி வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகுங்க. சில டைம்ஸ் வந்து அது அடிச்சிடும், சில டைம்ஸ் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் நான் சொல்கிறது சில டைம்ஸ் எப்பயாவது தான் நடக்கும். ஓகே, கார் பேட்டரி வந்து கிடச்சிருக்கு, நம்ம வந்து இது கீழே போட்டுடலாம் நம்ம ஸ்டோரேஜ் பிளேஸில். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பிளேஸ். எப்போவுமே இங்கே காமனாக வந்துட்டு போகிற இடம் தானே இது. ஸோ அதனால வந்து இதை நம்ம ஸ்டோரேஜ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சிட்டோம். ஓகே வாங்க இப்போ போய் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த பெட்ரூமை போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் ஏதாவது ஒன்று கிடைக்கணும். ஓகே, கட்டிங் பிளேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதையும் நம்ம வந்து கீழே போட்டுடலாம். இந்த சீக்ரெட் ரூமை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு இதை கீழே போட்டுடலாம். கீழே நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணியிருக்கோம், கார் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். டோர் எஸ்கேப் வந்து ஒரு தடவை பண்ணியிருக்கோம், கார் எஸ்கேப் வந்து 2 தடவை பண்ணியிருக்கோம். செவர் எஸ்கேப் வந்து நம்ம பண்ணதே இல்லை. என்னங்க இந்த பாக்ஸ் தடுக்குது போகிறதுக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த சைட்லேருந்து வந்து தான் அதை பண்ண முடியும். வாங்க இப்போ வந்து நம்ம இந்த சைட் போகலாம். ஸோ கிச்சனில் போய் தரலாம். கிச்சனில் ஏதாவது தந்தால் நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் கீ கொடுத்துருக்காங்க, இது நம்ம கீழே போட்டலாம். மீட் கிடச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துக்கு போக முடியும். ஓகே, இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் செவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை, நம்ம கீழே போட்டுடலாம். இது வரைக்கும் 3 பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு புக்கு கொடுத்துட்டாங்க, புக் ஷெல்ஃபில் அழகாக புக்கு கொடுத்துட்டாங்கங்க. ஓகே, இப்போ வந்து அப்படியே போகலாம். இங்கே ஒரு இன்ஜின் பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இன்ஜின் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு போகலாம், அதாவது ஸ்டோரேஜ் பிளேஸில் வச்சுட்டு போகலாம். ஸோ வந்து இது யாரோட பிக்சர் தெரில. ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து இதில் தேடலாம். ஓகே, இதில் எதுவுமே இல்லை, இதுக்குள்ளேயும் எதுவுமே இல்லை. ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம ஆஞ்சலினாவை வந்து வர வைக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளால் போக முடியும். அப்படி இல்லை. ஓகே, இங்கே ஒரு கேசோலின் இருக்குது, இதை வந்து நம்ம கீழே போட்டுடலாம். கவலையாக நம்ம வந்து நான் மேலே வந்துட்டேன். ஓகே, இது ஸ்டோரேஜ் பிளேஸ்னால அப்படியே ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. நம்ம இது கீழே போட்டலாம். நம்மளுக்கு கார் கீ வேணுங்க. நம்மளுக்கு வந்து கார் கீ கிடச்சாதான் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே எதுலலாம் வைக்க மாட்டாங்களோ அந்த இடத்துல வந்து சூப்பராக நம்ம தேடியாச்சு. ஓகே, இங்கே புக்கு இருக்குது, நம்ம அப்படியே மேலே கொண்டு போயிடலாம். பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபுமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக, அதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணும். ஸோ அந்த வழியில் நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்கு தான். அப்போ தான் நாங்கள் வந்து நிறையா வீடியோ போடுவோம். இதுக்குள்ளே ரிமோட் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோலில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் செயின் கட்டர் கிடைக்கவே இல்லைங்க. ஓகே, இங்கே ஒரு உட்டன் ஸ்டிக் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த செவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு உட்டன் ஸ்டிக் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நிறையா, அதாவது இன்னும்
நம்ம ஓகே இங்கே ஸ்பார்க் பிளக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப் பண்ணிடுவோன்னு. ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே இருக்குல்ல கார்க்கியை தவிர. இதுக்குள்ளே டெடி இருக்கும். டெடி மட்டும்தான் இருக்கும். இங்கே வீல் கிராங்க்கும் இருக்குங்க. அப்போனா நம்ம உட்டன் ஸ்டிக்கும் வீல் கிராங்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் செயின் கட்டரும் ரஸ்டி பேட்லாக்கையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஐயோ எந்த சைட்லேருந்து போனாலும் வர மாட்டேங்குதே. ஐயோ நாங்க இவ்வளோ பெரிய சிரமமாக போச்சு. ஓகே நான் பின்னாடி போய்ட்டு வர. ஐயோ வர மாட்டேங்குதே. இப்படி நம்ம சுற்றி வளைச்சு போகணுமா? வீல் கிராங்கி மறுபடியும் வந்து இப்படி தான் எடுக்கணும். சரி ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம எப்படியாவது ஸ்பைடர் கீ எடுத்துடலாம். கீ வாங்க இப்போ போகலாம். நம்ம இன்னும் கட்டிங் பிளேஸ் வச்சு கட் பண்ணவே இல்லைங்க. அதை எதுவாக இருந்தாலும் பண்ணாமலே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கக்கூடாது, அந்த திமிரு இருக்கக்கூடாது. பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எஸ்கேப் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. இங்கே ஒரு பீஸ் ஆஃப் அ பிக்சர் தான் தருவாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? என்ன இருக்கு? அங்கே சேஃப் கீ இருக்கா? அங்கே வந்து சேஃப் கீ தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வேறு என்ன கேம், நாங்கள் எப்போவுமே கிரானியாக போடுறதுனால எங்களுக்கே போர் அடிக்குது. உங்களுக்கு வேறு என்ன கேம் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கேமை கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கேமை நாங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்து பண்ணுவோம். ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ ஹேமர் கிடச்சிச்சின்னா ஹேமர் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த கட்டிங் பிளேஸை மறுபடியும் மேலே கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம மித்த பொருள்லாம் எடுத்து இங்கே வச்சிடலாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் எந்த பொருளோ எந்த எஸ்கேப்போ, ஆனால் எஸ்கேப் பண்ணுறோம்ல அது வரைக்கும் ஹாப்பி தான். ஸோ இன்னைக்கு வந்து ஆஞ்சலினா எப்படியாவது ஸ்டக் பண்ணிடணுங்க. ரொம்ப தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. ஓகே வாங்க போகலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் பேர்ட் சீட் இருந்தால் நல்லா இருக்குங்க. ஓகே எதுவுமே இல்லையே. ப்ளீஸ் ஒரு பொருளாச்சும் கொடுத்துட்டோம், உருப்படியாக இருந்துருக்கும். ஓகே இங்கே வந்து எதுவுமே இல்லை, இதுவுமே இல்லை. ஓகே இன்னும் நம்ம ரஸ்டி பேட்லாக்கையும் செயின் கட்டரையும் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டைம் வந்து நம்ம உட்டன் ஸ்டிக்கு, வீல் கிராங்க்கு, அப்புறம் என்ன சொல்கிறது ரஸ்டி பேட்லாக்கி, இந்த மூணுத்தையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனால் ஒன்றை தவிர செயின் கட்டர், அது செயின் கட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அன்றைக்கே செவர் எஸ்கேப்பை வந்து நம்ம முடிச்சிருக்கலாம். இப்படி போயிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் பேட்லாக்கி வேணும்ல. ஸோ வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க. நான் வந்து எல்லாத்துலேயுமே நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டேன். எல்லா கேமர்ஸுக்குமே வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல போய் இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடம் மாதிரி அந்த ஸ்க்ரூ வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு வேளை அது பிசி வெர்ஷனுக்கு தான் வருமா இல்லை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மித்த கேமர்ஸ் எல்லாருக்குமே வந்து அது வருது, எல்லா மித்தவங்களோட கிராணி கேமுக்கும் அது வருது. ஆனால் நம்மளது மட்டும் வரவே மாட்டேங்குது. அது ஏன்னு வந்து எனக்கு சுத்தமாக தெரியலை, என்ன பண்ணணும்னு புரியல. ஓகே வாங்க இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம வீல் கிராங்க் கண்டுபிடிச்சிருந்தோம்ல, இப்போ வந்து வீல் கிராங்கை போய் வச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் அது அங்கே என்னதான் கீ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தியா நான் ஆஞ்சலினா கிட்டே போக போகிறேன், நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஸோ இப்போ வந்து இந்த டெடி இருக்கும்ல, அதை வந்து எடுத்துகிட்டு போனோம்னா ஆஞ்சலினாவுக்கு வந்து கண்ணெல்லாம் ரெட் ஆகி ரொம்ப கோவமாயிருங்க. எங்கே இருந்தாலும் இப்போ வந்து நம்ம எவ்வளோதான் செத்து போட்டாலும் ரொம்ப நேரம் கழிச்சு வரும் ஆஞ்சலினா. ஆனால் வந்து நீங்கள் வந்து பாருங்களேன், இப்போ நம்ம டெடி எடுத்துட்டோம்னா அது நம்மளை பார்த்துட்டு கூட இருக்காது. ஆனால் வந்து இந்த வரும்போது நம்மளை பார்த்துச்சுன்னா துரத்தும்ல, அந்த சத்தம் வந்து கேட்டுட்டு நம்ம கிட்ட வந்துடும் எங்கே இருக்குமோ. கீழே போகலாம். வாங்க இப்போ போய் தேடலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இந்த கேமையே விளையாடுறதுக்கு. ஐயோ பயமா இருக்கே. நம்ம டெடி எடுத்துட்டு போலாமா?
ஓகே நம்ம எப்படியோ பயத்தை அட்லீஸ்ட் சவுண்ட் வச்சுட்டு விளையாண்டாவாச்சு பரவாயில்ல. ஏதாவது தாங்கடா ப்ளீஸ்டா. இதுவே தரலங்க, இங்கே வந்ததே வேஸ்ட்டு. மறுபடியும் ஆஞ்சலினா வந்து கச்சிச்சுன்னா அந்த ஆஞ்சலினாவை பக் பண்ணலாமா? ஸோ வந்து அந்த ஆஞ்சலினாவை பக் பண்ண ட்ரை பண்ணலாமான்னு நான் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அது இங்கேருந்து துறக்கிட்டு வரும்போது இவ்வளோ கிட்ட வரும்போது நம்ம குதிக்கிறோம். அதான் மெயின் மேட்டர். ஆஞ்சலினா வரல. அது வேணா துரத்த விடலாமா நம்மளே? ஸோ அதை பக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. திடீர்னு வந்துருச்சுன்னா ஓகே சேஃபாக இங்கே வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம சவுண்டு வச்சு விளாட்றது இல்லை, அதனால நம்மளுக்கு வந்து எதுவும் கேட்காது. ஓகே ஹேமர் இல்லையே. ஓகே நம்ம இந்த சைட்லேருந்து பார்த்துட்டு போகலாம். அப்போ தான் அது இப்படி தானே போச்சு. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். அது ஒரு சைடில் போச்சு வந்து கச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுவும் இந்த வலியும் எனக்கு சுத்தமாக எதுவும் புரியாது. ஓகே ஆஞ்சலினா வந்து இப்படி போயிடுச்சுன்னா நம்ம வேற இடத்துல எல்லாம் வந்து தேடிட்டு போகலாம். ஆனால் நம்மளுக்கு இன்னும் கிராஸ்போ கிடைக்கலங்க, அது ஒரு பிரச்சனை. வீல் கிராங்க் வச்சுட்டு இந்த எலிவேட்டர் வருமா? எங்க ஆஞ்சலினாங்க? ஓகே அது வருது, நம்மளை பார்த்து வருது, நல்ல வேலை. ஸோ இந்த ரைட் சைடு அப்படி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லது. ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த சைடில் இருப்போம். ஓ இவ்வளோ நேரம் வந்து கால் வருது. ஓகே அந்த சைடில் அது போகுது. இப்போ நம்ம இப்படி எங்கேயாவது ஓடிடலாம். ஓகே வாங்க இப்படியே வந்து நம்ம போகலாம், ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப்லேயே நம்ம வந்து இருக்கலாம். ஸோ ஆஞ்சலினா எங்கே இருக்க? இங்கே வா, சீக்கிரமாக இங்கே வா. ஸோ அது வந்து ஒரு ட்ரிக் இருக்குங்க பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சலாம் ஆஞ்சலினா இங்கே வந்துச்சுன்னா. ஸோ அங்கே ஒரு மீட் இருக்குங்க. அப்போ ஸ்பெஷல் கீ வச்சு அந்த ஸ்பைடர் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். போகலாமா வேண்டாமா? ஓகே வேண்டாம். இப்போ வந்து ஆஞ்சலினா இங்கே வரணும். மீட் எடுறா. ஓகே இப்போ மீட் எடுத்துட்டோம். ஓகே இங்கேயே குனிஞ்சு வெயிட் பண்ணலாம், ஆஞ்சலினா வரும். ஸோ இப்போ வந்து மீட்டை வந்து நம்ம கீழே போட்டுட்டோம். ஸோ இதை சாப்பிடையாச்சும் ஆஞ்சலினா கண்டிப்பாக வரும். எங்கங்க காணோம் அதை? நம்ம கீழே போட்டு வந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்தே வெயிட் பண்ணலாம். அது ஓடி வர ஸ்பீடுக்கு நம்ம வந்து எங்கேயோ போயிடலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து நம்ம பண்ணோம்னா அது புல்லட் ஸ்பீடில் வருங்க. எப்படின்னா இப்போ நம்மளே வந்து நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணி ஓடினாலும் நம்மளை வந்து பிடிச்சிரும். நம்ம இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் மோட்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஓகே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்கு தான் வந்து காது கேட்காதே, அதுக்கு வந்து காது கேட்காது. ஸோ நம்ம வந்து இங்கேயே வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கேயே வெயிட் பண்ணலாம். இங்கேயே வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆஞ்சலினா திடீர்னு வந்து கச்சிச்சுன்னா. ஸோ கைஸ் நான் வந்து இந்த மீட்டை சேஃபாக உங்களுக்கு கொண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீட்டை சேஃபாக வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ ஸ்பெஷல் கீ வச்சு இப்போ அந்த ஸ்பைடர் கிட்ட என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். லெட்ஸ் கோ. ஓகே இப்போ வந்து மீட்டையும் நம்ம மேலே போட்டு அப்புறம் ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போகலாம். இங்கே தானே ஸ்பெஷல் கீ இருக்குது. ஹேமர் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஹேமரையும் காணோம், என்ன தாங்க பண்ணுறது? ஸோ இப்போ நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்க டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் செஞ்சே போயிடுவீங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்க டைம் வந்து 11:47 ஆகுது. ஸோ அந்த கிளாக்கில் அப்போனா வந்து 12 minutes ஃபாஸ்ட் ஒரு கிளாக் எங்கள் வீட்டில். ஸோ அப்போனா வந்து 35 இப்போ வந்து 11:35 minutes ஆச்சு ஷூட் பண்ணி. அதாவது ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து 11:35 ஆச்சுன்னு சொல்கிறேன்.
உங்களுக்காண்டி நான் வந்து பகல் இரவு மத்தியானம் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட துணிய மாட்டேங்குவீங்க. ஐயோ அந்த ஸ்பைடர் வருமே, எந்த ஸ்பைடரை பார்த்தாலும் பயமாக இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் கிடச்சிருக்குங்க இப்போ. ஸோ இப்போ வாங்க நம்ம கீழே ஓடிடலாம். அந்த ஸ்பைடர் கிட்ட இங்கே நின்னோம்னா அது கீழே வந்து நமக்கு வச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு தலைவன். ஸோ நம்ம ஹேமர் எதிர்பார்த்தோம், வேற என்னமோ கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் அந்த ஆஞ்சலினா இடத்துல வந்து நம்ம நல்லா தேடி இருக்கணும். ஸோ ஸ்பார்க் பிளக் வைக்கணும். கார்கி இன்னும் காணோம். கார்கி எங்கே தான் போய் தொலைஞ்சிச்சோ தெரிலங்க. உண்மையிலே இந்த கிராணி அதை தொலைச்சிதாங்க வச்சிருக்கு. ஸோ இந்த ஆஞ்சலினாவால எதுவுமே கில் பண்ண முடியல. இந்த கிராணியாச்சும் எப்படியா கொண்டுடலாம், பக் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஆஞ்சலினா வந்து சுத்தமாக முடியலங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே கொஞ்சம் பயமாக இருக்கு. ஆனாலும் ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து என்ன பேசுறதுனே வந்து தெரியாது. ஓகே, நம்ம வந்து இந்த கேம் பிளே வந்து நம்ம சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து ஸ்பீடாக இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்பீடாக இப்போ வந்து விளாண்டுட்டு இருக்கோம். முன்னையோட கம்பேர் பண்ணியிருந்தா இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக தெரியும். ஏன்னா அது நான் வந்து ஸ்பீடாக விளாண்டுட்டு இருக்கேன். எஸ். ஸோ இந்த வீடியோவில் டக்குட்டுக்கு வந்து பேசுவான். இருங்க அவனை கூப்பிடுறேன். டேய் டக்குட்டுக்கு. சொல்லுக்கா, என்னக்கா வேணும் உனக்கு? ஓ, விளையாடணுமா? சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம விளையாடணுமா, விளையாண்டு பேசணுமாங்க. ஸோ இது உங்களுக்கு ஃபேவரட்டான டக்குட்டுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஆஞ்சலினா பிளேஸ்ல தான் இப்போ நம்ம வந்து தேடும். ஓகே, அங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போயிருந்தோம்னா நம்மளுக்கு கச்சிருக்கோம். ஏன்னா அதோட காலை நான் வந்து பார்த்துட்டேன், அப்பவே பார்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்போ போறோம், ஜாலியா போறோம். இப்ப நான் அக்கா வந்து நம்ம ஸ்பீடா தான் விளையாட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பீடாவே விளையாடலாம். ஸோ தேடாத மித்த பொருள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு போடலாம். ஓகே, நமக்கு இன்னும் வெப்பன் கீ கிடைக்கலங்க, ஹேமர் கிடைக்கல. ஷபா, இந்த பாக்ஸ் ஏங்க இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுது? இது அக்கா சொல்லவே இல்லையே. சரி, மறந்துருப்பாங்க அவங்க இருக்க டென்ஷன்ல. ஸோ பாக்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. நம்மளுக்கு வந்து 203 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். கூட சீக்கிரமா 500 ரீச் பண்ணோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து எங்கெங்கயோ தேடுறோமே, தேவையில்லாம நான் ஏங்க இங்க வந்து. ஓகே, இப்ப நம்ம வந்து கரெக்டா மேல போனோம். நம்ம வந்து இப்ப வீல் கிராங்கியும் வந்து டெடியும் நம்ம வந்து எடுக்க போறோம். ஏன்டா டெடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெடி எடுத்தாலே ஆஞ்சலினாக்கு ரொம்ப கோமாவும். மறந்துட்டேன், சுத்தமா மறந்துட்டேன். ஸோ டெடி எடுத்தாலே ஆஞ்சலினா இப்ப வந்து நம்ம நிறைய பொருள் கீழே போட்டுட்டே இருக்கணும்ல. ஸோ அப்படி கீழே போட்டுட்டே இருக்க முடியாதுல்ல ரொம்ப நேரமா. அக்காவாலதான் முடியும், அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு இல்லையே. ஸோ அதனால நம்ம டெடியை கொண்டு வந்துட்டோம்னா ஆஞ்சலினாவும் வந்து ஸ்பீடா வந்துடுங்க. நீங்களே பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க என்ன நம்பலன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட ஐஸும் செம்ம ரெட் ஆயிரும், நீங்க வேணா பாருங்க. ஸோ கிராணி கூட இந்த டெடியை எடுத்தா செம்ம ரெட் ஆயிரும்ல, அந்த மாதிரி தாங்க. ஸோ மறுபடியும் நான் இந்த இடத்துக்குள்ள வந்துட்டேன். ஓகே, இப்ப வந்து நம்ம டெடி எடுத்துட்டு போலாம். ஸோ கிராணி மாதிரிதான் ஆஞ்சலினாவுமே. அதுவும் பாட்டி இதுவும் பாட்டி. அதுக்கும் கண்ணு ரெட்டாது, இதுக்கும் கண்ணு ரெட்டாகும். ஸோ டக்குன்னு வரும் பாருங்களேன். அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு சத்தம் போடும். எப்படின்னா நம்மள பாத்துருச்சுன்னா வந்து ஒரு மியூசிக் போடுவாங்கல்ல, அந்த மியூசிக் வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருப்பாங்க. நீங்க வேணா போய் பாருங்க, இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஈஸியா டெடி கிடைச்சிரும்ல, புக்கு கிடைச்சிரும். அதாவது ஸ்பைடர் கீ அது வந்து ஈஸியா கிடைச்சிரும். நீங்க போய் எதுவுமே பண்ணாம போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப வந்து ஓகே வாங்க, இப்ப வந்து டெடி எடுத்துட்டு போலாம். வீல் கிராங்க் எடுக்கிறோமோ இல்லையா, டெடி எடுத்துட்டு போலாம். இப்ப நீங்களே பாருங்க, இப்ப ஐஸ் ரெட்டா இருந்துச்சா ஒரு செகண்டுக்கு. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது கிராஸ் ஆகும் போது ரெட்டா இருந்துச்சு. அந்த சத்தம் இப்ப நம்மள பாத்துருச்சுன்னா வந்து ஒரு சவுண்ட் வரும்ல, அப்புறம் வந்து வாய் அசைக்கிற மாதிரி சத்தம் வந்துருச்சு. நம்ம அந்த சைடு தான் போகணும் வீல் கிராங்க் வைக்கிறதுக்கு, ஆனா இங்கேயே இருக்காது. இப்ப நம்ம வந்து டெடி எடுக்க வேணாம், அது போயிடுச்சுல. இப்ப நம்ம போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, பயமா இருக்குங்க. சரி, நான் திரும்பியே பார்க்காம ஓடுறா டக்குன்னு ஓடிட்டேன். இப்ப நான் வந்து இதை திருவினாங்க. ஸோ திருவிட்டேன். ஸோ வந்து வாங்க போலாம். பயமா இருக்குங்க, வந்து கச்சிச்சுன்னா. ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டு வந்தாலுமே வரும், அதாவது வந்தாலும் வரும். அதே வந்தாலும் வரும்னு சொன்னேன்னு தெரியல. நேரம் போயிருந்தா கூட சேஃபா இருக்கலாமோ. ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையா? பயமா இருக்கு. அது அங்க இருக்கா என்ன?
ஓகேங்க, நீங்க பார்க்கறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது உங்க வேலை, வீடியோஸ் போடுறது எங்க வேலை. ஸோ நாங்க புதுசா ஒரு கேம் PKXD நாங்க வந்து ட்ரை பண்ணிருந்தோம். ஓகே, இப்போ வந்து பயமா இருக்கே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து PKXD நாங்க ட்ரை பண்ணிருந்தோம். அதை நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். ஓகே, எதையும் யோசிக்காம நான் வந்துட்டேன். இப்போ சவுண்ட் வேற இல்ல, சவுண்ட் வைக்காம தானே விளாடுறோம். அது வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒரே மாதிரி தானே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆஞ்சலினா எப்படி கூப்பிடுறோம் பாருங்க. டெடியை வச்சு இப்ப நம்ம கூப்பிட போறத இப்ப சீக்கிரமா வரும் பாருங்க, வந்துருச்சு பாருங்களேன். இப்ப நமக்கு அது கிட்ட கூட போல, இப்ப வந்து டெடி எடுத்தோடனே அது வந்துரும். சோ ஐஸ் தான் நம்மளால பார்க்க முடியல கை, சாரி, அதுக்கு மன்னிச்சு கொள்ளுதல். ஓகேங்க, சோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மறுபடியும் எடுக்கட்டேன், மறுபடியும் வருமா பாருங்க, வந்துச்சு. அதோட ஐஸ் பாத்தீங்களா, ரெட் கலர்ல இருந்துச்சு. இப்ப நம்ம வேற கீழே தூக்கி போடணுமா? வாங்க அப்படியே ஓடிடலாம். திருப்பி பார்க்காம ஓடுறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு ஏன் எலிவேட்டர் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீக்கிரமா கமெண்ட் போடுங்க கைஸ். ஓகே, நம்ம தவறான இடத்துக்கு வந்து கொள்ளோம். ஸோ ஆஞ்சலினா வரணும், வந்தே கொள்ளணும். சரி, ஓகே. இப்போ வந்து ஆஞ்சலினா வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ண வந்து என்கிட்ட ஒரு செம ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக்கா இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓ யா. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம அக்கா கிட்ட கொடுத்துருவோமா? அவங்க தான் இந்த ட்ரிக்லயே நல்லாவும் பண்ணுவாங்க. சரி, அவங்க கிட்ட கொடுத்துருவோம். என்னடா இப்ப வேற இடத்துல இருக்கன்னு கேட்டீங்கன்னா அது ஆமாங்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து மில்லன் கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து அந்த நேரத்துல பார்த்து நம்ம வந்து எப்படி எஸ்கேப் ஆயிட்டோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா தான் இருக்கும். ஆஞ்சலினா வந்துச்சுன்னா அதை அப்படியே அந்த சைடு அதை போக வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு மில்லன் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதுக்குள்ளே மாஸ்டர் கீ தாங்க இருக்கும், நான் சொல்கிறேன் பாருங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அதை பாஸில் வச்சுட்டு ஒரு நிமிஷம். ஸோ ஓகே வாங்க. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து வேறு ஏதாவது இப்போ விரின் சாண்டில் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். இந்த மில்லனுக்குள்ளே விரின் சாண்டில் கிடச்சிச்சின்னா. ஓகே, பொடி கிளவிப்போ, உன்னை பார்த்துலாம் எனக்கு பயமே இல்லை. ஆக்சுவலி பயம்தான். ஓகே, அது அப்படி போயிருக்கு, போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ துரத்திட்டு வந்தாலும் துரத்திட்டு வருவோம், பயமாக வேற இருக்கு. அது கண்டிப்பாக ஒரு முத்து சந்து, அது திருப்பி வந்துச்சுனாலும் வரும். எனக்கு அவ்வளோ மேப் தெரியாது, அது முட்டு சந்தா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாதுங்க. சரி, ஐயோ இப்போ நான் போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இப்போ போயிட்டேன், அது வரலையா? சரி ஓகே வாங்க, இப்போ வந்து நம்ம சேஃபாக வந்தாச்சு. இப்போ மில்லன் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஸோ மில்லன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம போகலாம். போயிட்டு நம்ம இந்த மில்லனை வந்து வெட்டி பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு தேவை. கண்டிப்பாக எனக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். எஸ் கோ. ப்ளே ஹவுஸ் கீ நல்லதான், அதுக்குள்ளே ஏதாவது இருக்கணுமே. ஓகே வாங்க போகலாம். இப்போ வந்து அதுக்குள்ளே ஏதாவது நல்லதாக ஒரு பொருள் இருக்கணுங்க. எப்போவுமே இருக்க பொருளாக இருக்கக்கூடாது, ஒரு நல்ல பொருளாக இருக்கணும். அதாவது நான் சொல்கிறது பேட்லாக் கீ மாதிரி. சரி ஓகே வாங்க, உள்ளே அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வந்து இன்னைக்கு எதுவும் அவ்வளோ பொருள் நான் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை, அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க என்ன. ஸோ நம்ம ஸ்பீடாக வந்து விளையாண்டுட்ருக்கோம். இந்த ஸ்பைடரை பார்த்தா கூட பயமாக தாங்க இருக்குது. ஓகேங்க, ஸோ வந்து நான் உங்களுக்கு வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ நம்மையே டே 5ல இருக்கோம்னா வந்து நம்மளை வெளியே போனோன்னா ஆஞ்சலினா கடிச்சிச்சா. அப்புறம் கிராணியை வந்து 2 டைம்ஸ் பக் பண்ணலான்னு பார்த்தேன்னா கிராணியை வந்து பக் பண்ண முடியலையா, அதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் ஆகிட்டோம். ஸோ கிராணி வந்து நம்மளை அடிச்சிச்சு, 3ஆவது தடவையும் அடிச்சிருச்சுங்க. ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதானு. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய். ஐயோ கிராணி நம்மளை வேறு சாப்பிடுது இந்த கேவலமான பல்லுல. ஸோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஏங்க இங்கே வேற மழை இருக்குதுங்க இந்த நைட் டைமில். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், பாய் பாய்.